ஹாய் ஹலோ டகிரிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஜேகேக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். மை ட்வின் மொர பையன் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கடா, பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜேகேக்கு அத்தை பொண்ணு தாங்க, ஆனால் ஜேகே அங்கே ட்வின்ஸு. ஜியான்னு ஒரு பர்சன், ஜேகேன்னு ஒரு பர்சன். உங்களுக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண யாரையாவது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் உங்களுக்கு ரெண்டு பேரையும் பிடிக்குமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருக்கீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஜியானை மேரேஜ் பண்ணுறீங்களா இல்லை ஜிகேவை தான் மேரேஜ் பண்ணுறீங்களாங்கிறது தாண்டா இந்த ஸ்டோரியே. பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. நான் சின்ன அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா பெரிய அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு, ஆனால் என் அம்மா யாரையாவது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது. ஜேகே அத்தா, எனக்கு ஜேகே அத்தானா இஷ்டம், ஜியான் அத்தானா இஷ்டம். என்ன பண்ணுறது? ஐயோ வேணாம், இதுக்கு மேலே இதை பற்றி நான் நினச்சேன் அவ்வளோதான், பைத்தியமாக பிடிச்சிரும் போல இருக்கு. ஜேகே அத்தானா இல்லை ஜியான் அத்தானா? ஜியானா ஜேகேவா? ஐயோ ஏன் வேணாண்டி, உனக்கு இருக்கிறதே குட்டி மூளை குழம்பிட போகுது. அப்படியே நீங்கள் டெய்லி பைட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் செம்மையாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் வீடியோ கால் பண்ணுறான், அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஜேகே அத்தா, என்ன எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க? ஏய் என்னடி முடிவு பண்ணிட்டியா? அது என்ன இழுக்குற? அது அத்தா. அதுக்காட்டி ஜியான் லைனில் வரான். அத்தா அப்படியே இரு, ஜியானத்தை கால் பண்ணுறாங்க. பாருடி, இப்போ நீ மட்டும் அந்த கால் அட்டன் பண்ண சாவடிச்சிருவேன். என்னத்தான், அவரே எனக்கு அத்தான் தானே, எல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. அத்தான் ப்ளீஸ் அத்தான். என்னத்தான் இப்போ உனக்கு பிரச்சனை? ஐயோ கட்டாக போகுது. அத்தான் ப்ளீஸ் அத்தான், லைன்லேயே இல்லத்தான், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இங்கே பாருடி, அவனுக்கு செட்டே ஆக மாட்டான். அவன் என்னெல்லாம் பண்ணுறான் தெரியும்ல, குடிறான்டி. அது எனக்கு தெரியும் தான். இங்கே பாராத்தான், நீ வெயிட் பண்ண, இந்த வந்துடுறேன்ட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜியான்கிட்ட தான் பேசுகிறீங்க. ஏய் கருவச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரமா ஃபோன் எடுக்க? அது ஜியானத்தான். யார் லைனில் இருக்கா? அது ஜேகே அத்தான் தான். அவனா? ஆமாத்தா. ஏய் கருவச்சி கொன்றுவேன், அவன் இந்திய பேசிட்டு இருக்க. அது இப்போ தான் கால் பண்ணாரு. இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, இருங்க கான்ஃபரன்ஸ் போடுறேன். அப்படியே நீங்கள் கான்ஃபரன்ஸ் போட்டுறீங்க. ரெண்டு பேரும் மாஞ்சிட்டு இருக்கானுங்க. டேய் ஜேகே, எது நீ அவளுக்கு கால் பண்ண? அவள் என்னை கட்டிக்க போகிறவ, நானும் அவளை கட்டிக்க போகிறேன். பாரு ஜேகே, நீ அவளுக்கெல்லாம் கால் பண்ணக்கூடாது. அதே தான் ஜியா நானும் சொல்கிறேன், நீயும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு மயக்கமே வருது. அதான் சண்டை போடாமல் இருங்க. இங்கே பாருங்க ஜியானத்தான், சண்டை போடாதீங்க. கொருவச்சி, அவனை கட் பண்ணிவிட்டு லைனில் வா. ஜேகே அத்தான் பாவம் தானே. ஏன் அவனை கட் பண்ண? என்ன ஜேகே அத்தான் கட் பண்ணனா? ஜியானத்தா பாவம் தானே. இங்கே பாருங்க, எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலை. பாரு கருவாச்சி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஜியானத்தான் எனக்கும் ஆசை தான், ஆனால் ஜேகே அத்தானையும் பிடிக்குமே எனக்கு. ஏன் அவன் வேணாம் குடிக்கிறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. குடிக்கிறாரா? இப்போ நான் யாரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்கள் எனக்கு கொலைப்பாதீங்க, நீங்கள் ஃபோனை வைங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஜேகே அத்தானா ஜியானத்தானா? ஆனால் எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்குமே. இப்போ நான் ஜியானத்தானா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜேகே அத்தான் பாவம் சாடாயிடுவான். நான் ஜேகே அத்தானா கல்யாணம் பண்ணா ஜியானத்தான் இன்னும் குடிச்சிட்டு, ஐயோ ஏண்டி இப்படி இருக்க? வேணா, இன்னைக்கு இதை பற்றி திங்க் பண்ண தேவையில்ல, தூங்கலாம். அப்படியே நீங்களும் படுக்கிறீங்க, கண்ணில் தூக்கமே இல்லை, அவ்வளோ திங்காக இருக்குது. அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? ஐயோ என்னால் முடியலை, சுத்தமாக முடியலை. பேசாமல் குளிச்சுட்டு கோயில் போகலாம், அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும். எப்போ என் அத்தை யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுச்சோ, அதுலேருந்து என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, குளிக்க முடியலை.
ஜேகே அத்தான் ஜியான் அத்தான் ஞாபகமாக இருக்குது. பத்தாததுக்கு இவங்க வேற ஃபோன் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? பேசாமல் கோயிலில் சீட்டு எழுதி போட்டுடலாம். இதுதான் கரெக்டு. குளிச்சுட்டு கோயில் போயிட்டு சீட்டு எழுதி போட்டு பார்த்துடலாம். ஜேகே வந்தா ஜேகே அத்தான் தான். ஆனால் ஜியான் அத்தா, ஐயோ ஏன்டி இப்படி இருக்கு? அப்படியே நீங்கள் குளிக்க போகிறீங்க, குளிச்சுட்டு அப்படியே வரீங்க, டவல் கூட கட்டலங்க. உங்களுக்கு தாட் ஃபுல்லாகவே இது 2 பேரும் தான். ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க, டிஸ்பிளேல கூட ஜேகே ஜியான் தான். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஜியான் வந்து டேட்டோ, லிப் பியர்சிங், அதுக்கப்புறம் ஐப்ரோ பியர்சிங்லாம் போட்டிருப்பான். ஆனால் ஜேகே அந்த மாதிரி இல்லை, ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக இருப்பான். அவங்களுக்கு 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். கேரக்டர் வைஸ் பார்த்தா இவன் கோவக்காரன், இவன் சாஃப்ட்டு. ஆனால் உங்களுக்கு 2 பேரையும் வேறு வேறங்கிற ஃபீலே கிடையாது. 2 பேரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ அப்படியே ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க, உடம்புல ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே அங்கே ஹேர் வெட்டாக இருக்கிறதுனால ட்ராப் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஜியானத்தனையும் பிடிக்கும், ஜேகாத்தனையும் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணலாம்? எப்படியோ ஒருத்தரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படியே நீங்கள் 2 பேர் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க விரலெல்லாம் அவனுங்க ஃபேஸில் கோலம் போட்டுருக்கீங்க. சரி, நம்ம கோயில் போயிட்டு பூ போட்டே பார்த்துடலாம். ஜேகே அத்தான் வந்துச்சுன்னா ஜேகே அத்தானையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஜியான் அத்தான் வந்துச்சுன்னா ஜியான் அத்தானையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட வேண்டியதுதான். இப்போ தான் உங்களுக்கு சென்ஸ் ஆகுது, அந்த தண்ணி உங்கள் தைஸில் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். என்ன இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கு? ஐயோ, நான் பைத்தியமாக தான் ஆகிட்டு இருக்கேன். அப்படியே நீங்கள் கபட் திறந்து ஆஃப் சாரி எடுத்து வியர் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் கிளம்புறீங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க, உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்குது. என்ன சேன் டல்லாக இருக்க? அது இந்த டைம் ஏந்தி கோயில் போகிற? அம்மா, எல்லாம் ஒன்னால தான். இங்கே பாரு, இந்த பைத்தியமாகிடுவோன்னு பயமாக இருக்குது. அதுக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஜேகே அத்தானே இஷ்டம், ஜியான் அத்தானே இஷ்டம்ன்ட்டு. யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது? எனக்கு முடிவு எடுக்க முடியலை, குழப்பமாக இருக்குமா. ஜேகே அத்தான் நினச்சா ஜியான் அத்தான் தோணுது, ஜியான் அத்தான் நினச்சா ஜேகே அத்தான் தோணுது. என்னம்மா பண்ணுறது? அதான் கோயில் போய் சீட்டு போட்டு பார்க்கலான்ட்டு போகிறேன். அப்படியே சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறேன் நீ? ஏண்டி, இதுக்கெல்லாமாடி குழம்புவாங்க? இதுக்கெல்லாம் குழம்புவாங்களா? சரி, அத்தானுக்கு ஃபோன் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டால் ஜியான் அத்தா ஜேகே கிட்ட சண்டை போடுறாரு, ஜேகே அத்தான் கூட ஜியான் அத்தாங்கிட்ட சண்டை போடுறாரு. போமா, நீயே முடிவு பண்ணியிருக்கலாம்ல. சாய்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு சூஸ் பண்ண முடியல தெரியுமா? ஆப்ஷன் 2 இருக்குது. எதை சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியல, அவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே பாருமா, நான் ஃபைனலாக என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். கோயில் போயிட்டு இந்த மாதிரி சீட்டு எழுதி போட்டு பார்த்துட்டு நான் வந்துடுறேன்ட்டு அப்படியே நீங்கள் அவசர அவசரமாக போகிறீங்க. கோயிலுக்கும் போயிட்டீங்க, சீட்டும் எழுதுறீங்க. ஜேகே ஜியான்ட்டு போடலாமான்னு வேறு பயமாக இருக்குது. கையில் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ப்ரே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரே பண்ணுறீங்க. கடவுளே, இங்கே பாரு, அவங்கிட்டே இந்த பொறுப்பை கொடுத்துட்றேன். ஜியானா தானா ஜேகே தானா பார்த்து சொல்ல. ஜேகேவா ஜியானா? சீட்டை போடவே இல்லை, இப்படியே கையில் வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே பூஜை பண்ணுறவங்களை பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க? அது பதட்டமாலாம் இல்லை பூசாரி, உங்களுக்கு தெரியும்ல எனக்கு கல்யாண பேச்சு பேசுகிறாங்கன்ட்டு. அதான் எந்த அத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. சீட்டை எழுதி போடலான்னு பார்த்தா என்ன வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. சீட்டு எழுதிட்டியா? இந்த கையில் இருக்குது. சரி வையன் போடு, யார் வரான்னு பார்க்கலாம். அதான் பயமாக இருக்குது. ஜேகே அத்தானா ஜியான் அத்தானா? ஐயோ, என்னால் முடியலை. சரி, நான் போட்டுமா? அவரும் ஊன்று தலையாட்ட போட்டுறீங்க. ஓயன், இங்கே பாரு, போட்டுட்ட, கண்ணை மூடிட்டு ஒரு சீட்டு எடு. கண்ணை மூடணுமா? இல்லை, நான் எடுக்க மாட்டேன். எடு ஓயன். எடுத்து தான் ஆகணுமா பூசாரி? என்னாச்சு ஓயன் உனக்கு? நான் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு செம்மையாக ப்ரே பண்ணிக்கிட்டு ஒரு சீட்டை எடுக்கிறீங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு மனசே இல்லை. ஜியான் அத்தானா ஜேகே அத்தானா
யாராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அப்படியே நீங்கள் சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகி தான். சந்தோஷமாக இருக்கிறதா இல்லை சேடாக இருக்கிறதான்னு தெரியல. ஜியான் ஞாபகம் வருது. ஜேகி அத்தானா? ஜியானை தங்கிட்டு நான் இப்போ என்ன போய் சொல்கிறது? சரி. அப்படியே நீங்கள் பூசாரியை பார்க்குறீங்க. யார் பெறுவேன்? ஜேகேவா இல்லை அவனா? ஜேகி பேர் தான் வந்திருக்கு. அப்படின்னா ஏன் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கோ. இங்கே பாரு, சாமியே சொல்லிடுச்சு, நீ ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியா? ஆனால் ஜியானத்தம் பாவம் தானே. நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? அவன் குடிச்சிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கா. இந்த ஜேகே மாதிரி பொறுப்பா இல்லை. என்ன பூசாரி நினச்சிட்டு இருக்கீங்க? என் அத்தானை பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்றீங்க. என் அத்தாலாம் அப்படி கிடையாது. குடித்தாலும் அது நல்லா தான் குடிப்பார். தப்பெல்லாம் சொல்லாதீங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டு நீங்களும் போடுறீங்க. கையில் சீட்டு தான் இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணுறீங்க ஜேகேக்கு தான். அவன் விழுந்து சிரிக்கிறான். என்னத்தான் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ கன்ஃபியூஸில் இருக்கேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நான் எப்படி ஜியானா தங்கிட்ட சொல்கிறது? எங்கடி இருக்க? நான் கோயிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்கேரு, நான் வரேன். சரின்ட்டு மண்டே ஆச்சிங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ ஜியானுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவன் குளிச்சு முடிச்சுட்டு ஃபோனை வந்து பார்க்குறான். 2 மிஸ் கால் ஆகிருக்கும். என்ன என் கருவாச்சு 2 வாட்டி கால் பண்ணியிருக்கா? ஜியானத்தான். எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாண்டி. நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அத்தான். என்னடி பேசணும்? அது எங்கே இருக்க? நான் கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். நடந்த போகிறேன்? இல்லை அத்தான், ஜேகே அத்தான் வரேன்னாங்க. எது வரேண்ணா? ஏய், அங்கேயே இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் வரேன். கருவாச்சி, நீ அவன் கூட மட்டும் போன கொன்று வேண்டி. அத்தான், உங்கள்கிட்ட முக்கியமாக பேசணும், கட் பண்ணாதீங்க. அதுக்காட்டி அவன் கட் பண்ணிவிட்டு அவசரமாக கிளம்பிட்டான். அவனும் அங்கே வரான். இவங்க ஏன் 2 பேரும் இப்படி இருக்காங்க? ஜியானா தான் ரொம்ப கோவப்படுவார். இப்போ வந்தாருன்னா ஐயோன்ட்டு அப்படியே நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டான். அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறதுக்காட்டியும் அவ்வளோ ஃபஸ்ட்டு ஜியானும் வந்துட்டான். 2 பேரையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கருவாச்சி, என் பைக்கில் வந்து ஏறு. ஒயன், இங்கே வா. ஜேகே அத்தான். என்ன 2 பேரும் இப்படி வந்து நின்றுட்டு உங்கள் வண்டியில் ஏற சொன்னா? இல்லை, நான் நடந்தே போகிறேன். ஜியானத்தை உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். எது இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கருவாச்சி, டென்ஷன் பண்ணாத, வந்து பைக்கில் ஏறு. அப்படியே உங்களுக்கு செம்ம ப்ளீட் ஆகுது. ஜேகேவை பார்க்குறீங்க. ஒய்யே, நீங்கள் வா. இல்லை, நான் நடந்தே போய்க்கிறேன். அப்படியே நீங்கள் நடந்து போக ஜியான் ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறான். அதான் வலிக்கிறாதான், கையை விடுங்க. வண்டியில் ஏறுன்னு அதுக்கட்டி ஜேகே இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு என் வண்டியில் ஏறு. ஐயோ, 2 பேரும் என் கையை விடுங்க, வலிக்குதுன்ட்டு. அப்படியே நீங்கள் உங்கள் கையை உதறி விட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சைடு ஜேகே, இன்னொரு சைடு ஜியான். நீங்கள் ஹெட் ஆன் பண்ணியே நிற்கிறீங்க. ஒய்யன், என்ன ஜேகே அத்தான்? அவங்கிட்ட சொல்லு. நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் ஜியானை பார்க்க பல்ல கடிச்சிட்டு முடிச்சிட்டு நிற்கிறான். அப்படியே உங்களுக்கு பயமாகுது. கல் பண்ணிட்டு ஜியானத்தான். கருவாச்சு, அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜியானத்தான், அதை பற்றி தான் பேசணும். வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்கன்ட்டு 2 பேரையும் நடப்பாட்டி தான் அழைச்சிட்டு போகிறீங்க. ஒரு சைடு ஜியான் கையை பிடிச்சிக்கிறேன், இன்னொரு சைடு ஜேகே. 2 பேரும் உங்களை போட்டு நசுக்கிறாங்க. அப்படியே நீங்கள் நடுவில் நடந்து போகிறீங்க. அவன் சைடு கொஞ்சம் போனால் இவன் இழுக்கிறான், இவன் சைடு கொஞ்சம் போனால் இவன் இழுக்கிறான். இல்லை, ஜியான் ரொம்ப மோசம். அவங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டே இழுத்துக்கிறான். ஜேகே விடுவானா? அவனும் ஒரு சைடு இடுப்பை பிடிச்சி இப்போ 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் இடுப்பவும் பிடிச்சிக்கிறாங்க. நடுவில் நீங்கள் நடந்து போகிறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படியே நீங்கள் ஜியான் ஃபேஸை பார்க்குறீங்க, கண்ணடிக்கிறான். இந்த பக்கம் ஜேகேவை பார்க்குறீங்க, சிரிக்கிறான். இந்த மாதிரி இவனுங்க 2 பேரும் பண்ணானுங்கண்ணா உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படியே நீங்கள் ஹெட் ஆன் பண்ணிட்டு போகிறீங்க. வீட்டுக்கும் போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு போகலை. 2 பேரும் உங்களை யூட்டர்ன் பண்ணிவிட்டு வயல்லாம் இருக்கும்ல, அங்கே வயல் காடுக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ 3 பேரும் அந்த வயலில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஹெட் ஆன் பண்ண நீங்கள் யாரையும் பார்க்கல. மனசுக்குள்ளே அவ்வளோ கேள்வி, யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு.
கோயிலில் வர நீங்கள் சீட் போட்டு பார்த்துட்டீங்களா? ஜேகே பேர் தானே வந்துச்சு. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஜியானை பார்க்குறீங்க. முறைக்கிறான் இவனை பார்த்ததுனால. ஜியானத்தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கருவாச்சி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது இல்லை, இங்கே பாருங்களேன். நான் கோயிலில் சீட்டை போட்டு பார்த்தேன். ஜேகே அத்தான் பேர் தான் வந்துச்சு. நான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தான். அப்படியே நீங்கள் சொல்லும் போதே எங்கள் கல்யாணத்து டியர்ஸ் வருது. அவ்வளோ கோவம் ஜியானுக்கு. அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஆல்ரெடி உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? அதை யாருமே கொடுக்கல, நானே யோசிச்சேன். சீடு வந்துச்சுன்னா அவனை பண்ணிக்குவியா? அப்போ நான் எங்கே போவேன்? அதான் அது. கருவாச்சி, அவனை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு உனக்கு தெரியும்ல. எப்படிடி நீ என்னை விட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்குவ? லவ் பண்ணுறீங்களா? அதுக்காட்டி ஜேகே உங்களை டேர்ன் பண்ணிட்டு நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்களும்மா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியலை. நான் குழம்பிட்டேன். நீங்களே முடிவு பண்ணுங்க இப்போ யார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ட்டு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு ஜியான் அத்தானே பிடிக்கும், ஜேகே அத்தானையும் பிடிக்கும். அத்தான் ப்ளீஸ் அத்தான், நீங்களே முடிவு பண்ணுங்க, என்னால் முடியலை. அப்படியே ஜியான் ஜேகே முறைக்கிறான். பாரு ஜேகே, கருவச்சே விட்டுரு, அவன் எனக்கு தான். ஜேகேவும் சும்மா இல்லாமல் அதே தான் ஜியான் நானும் சொல்கிறேன். ஏன் எனக்கு தான். 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. 2 பேரும் ஷர்ட்டையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. பக்குன்னு உங்களுக்கு ஆகுது. அதான் ப்ளீஸ் அதான் சண்டை போடாதீங்கன்ட்டு எவ்வளோ சொல்ல 2 பேரும் வயலில் புரண்டு பெறல்றாங்க. ஜியான் வர சமயம் ஜேகேவை அடிக்க, ஜேகேவும் சும்மா இல்லை, ஒயன் எனக்கு தான்ட்டு இவனும் அடிக்கிறான். 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. ஜியானத்தான் ஜேகே அத்தானே அடிக்காதீங்க பாவம், ஜேகே அத்தான் நீங்களும் தான். அப்படியே நீங்கள் அழுதுகிட்டு கத்திட்டு இருக்கீங்க. அவனுங்க காதில் வாங்குற மாதிரி இல்லை, ஷர்ட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்தானுங்க. இப்போ அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு வாயில் மூக்கிலெல்லாம் ரத்தம் வருது. அந்த அளவுக்கு சேன சகதியமாக நிற்க இதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியல. நீங்களும் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லையா? வேகமாக ஓடிடுறீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் ஓடுறத பார்த்து தான் இப்போ 2 பேரும் ஸ்டாப் பண்ணுறாங்க. கருவாச்சி நில்லடி, நில்லடி. இவனுங்க 2 பேரும் கத்த காதலே வாங்கலை, வேகமாக ஓடி போயிட்டீங்க. அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க அதே இடத்துல. ஜியான் மேலே ஸ்மோக் பற்ற வச்சுக்கிட்டு நல்ல சிகரெட்டை இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கான். ஜேகேவும் அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். இவன் நல்ல ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிட்டு ஜேகே ஃபேஸை பார்க்க, ஜேகேவும் அப்படியே ஜியான் ஃபேஸை பார்க்குறான். 2 பேரும் சைலண்ட்டாக ஒருத்தருக்கு அவங்கவுங்க ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. உங்கள் அம்மா வந்து கேள்வியாக கேட்குறாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம், இல்லை என்னால் பண்ணிக்க முடியாது. என்னடி ஆச்சு? கோயில் தானே போனேன், இவ்வளோ பதட்டமாக வர? எல்லாத்தையும் சொல்கிறீங்க. என்ன சண்டை போட்டுக்கிட்டானுங்களா? ஆமாம்மா, சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னால் முடியாது, எனக்கு இந்த கல்யாணமே வேணான்ட்டு செம்மையாக தேம்பி அழுகிறீங்க. இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அப்படியே அவங்க அம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே அண்ணன் பசங்க தான், யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு தான் இந்த பேச்சு ஆரம்பிச்சது. இப்போ இதுவே இவ்வளோ சீரியஸாக போயிடுச்சா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு நைட்டு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. இப்போ ஜியான் தான் உங்கள் வீட்டுக்கு வர்றான். அவங்க அம்மா வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தை, கருவாச்சிங்க. டேய் என்ன ஆச்சு? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லையே. அவள் அப்படி தானடா வந்து சொன்னான். அப்போ ரூமில் பூந்தவ இன்னும் வரவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காளா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், எங்கள் ரூமில் இருக்கா? ஆமாம் ஜியான்னு சொல்ல, இப்போ அவனும் மேலே வரான். டோர் ஓப்பனில் தான் இருக்கு, நீங்கள் படுத்து கிடக்குறீங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு. இவனும் உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறான். செம்மையே தேம்பி இன்னுமே அழுதுட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் மேலே வந்து ஹோல் ஆயிட்டான். கண்ணை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜியானத்தா என்ன பண்ணுறீங்க? இறங்குங்க. அவன் இறங்குற மாதிரி இல்லை. என்னாச்சு என் கருவாச்சிக்கு? அழுகிறியா? ஜியானத்தா இறங்குங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது?
அது இறங்குங்க அத்தா. அப்போ நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனால் நான் சீட்டை போட்டு பார்த்ததுக்கு ஜேகே அத்தான் பேர் தான் வந்துச்சு, இறங்குங்கன்ட்டு. அப்படியே நீங்கள் அவனை தள்ள ட்ரை பண்ண முடியலங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். ப்ரீத் பண்ணுறது கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே செம்மையாக திணறீங்க. உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபியாக இருக்குது. உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேஸே பார்க்குறான். உங்களுக்கு வேற ஷை ஆகுது. இன்னும் ஃபேஸ் நல்லா ப்ளஷ் ஆகுது. ஜானத்தான் இறங்குங்க. என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, இறங்குங்க அத்தா. முடியாதுடி, இறங்கலாம் முடியாது. அத்தான் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிற. ஆனால் சீட் அந்த மாதிரி தான் அத்தான் வந்துச்சு. என்னால் முடியாது. இறங்குங்க அத்தா. ஃபைட்டாக இருக்கீங்க. என்னால் மூச்சு கூட விட முடியல. அப்படியே அவங்க லிப்ஸையும் பார்க்குறான். அவன் கண்ணி எங்கே போகுதுன்னு நீங்களும் அவன் கண்ணையும் பார்க்குறீங்க. அவன் கண்ணு உங்கள் லிப்ஸை தான் பார்க்குதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சதும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைன்ஸ் ஆகுது. அவனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க மேலே தானே படுத்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க கண்ணை பார்க்குறான். அப்படியே நீங்கள் கல் பண்ணிவிட்டு அவனையே பார்க்க அவங்க பேக் நெக்கில் கை வச்சு கிட்ட இழுத்து உங்கள் லிப்பில் செம்மையே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு தான் ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ. அப்படியே நீங்கள் கண்ணை சிமிட்டிக்கிட்டு அவனையே பார்க்க செம்மையே கிஸ் பண்ணுறான். கையை வேற இப்போ விட்டுட்டான். அவனை மூக்கூட நீங்கள் பண்ணவே இல்லை, தள்ளவும் இல்லை. அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படியே அவன் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறான். என்னடி என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியும்ல. கிஸ் தானே பண்ணீங்க? கிஸ் பண்ணிட்டல்ல. இப்போ யாருக்கு நீ சொந்தம்? அது ஜியானத்தானுக்கு தான். புரியுதா? அப்படியே நீங்கள் மண்டே ஆடுறீங்க. அகெயின் கிஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அவங்க மேலேருந்து எந்திரிக்கிறான். அப்படியே நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. அவங்கள அப் டு பாட்டம் பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆஃப் சாரி தானே கட்டியிருப்பீங்க. இப்போ இடுப்புக்கிட்ட ஒரு துணியும் இல்லை. அவன் லிப்ஸை பைட் பண்ண டக்குன்னு நீங்கள் துணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு அவனை பார்க்குறீங்க. என்ன ஜியானத்தா என்ன பண்ணீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லை ஜியானத்தா. இப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்குவ? உங்களை தான். அவங்கிட்ட போய் சொல்லு, ஜியானத்தான் என்னை கிஸ் பண்ணிட்டாரு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு சொல்லுவதானே? சொல்கிறேன்ட்டு. அப்படியே நீங்கள் கல் பண்ணிவிட்டு அவனை பார்க்க அவனை அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விட்டு அவங்க ஃபோஹியில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவனும் கிளம்பிட்டான். இன்னும் அவங்களுக்கு குழப்பமாக தாங்கலை. ஜானத்தான் வந்தார், கிஸ் பண்ணாரு, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? கிஸ் பண்ணாரு தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்னா நான் ஜியானத்தானே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஜேகே தண்டி சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு ஜேகே தனி பிடிக்குமே. ஐயோ, நான் பைத்தியமாக போகிறேன். நான் கன்ஃபார்மாக பைத்தியம் ஆகிடுவேன்ட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே ஜேகேக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுக்க கையெல்லாம் நடுங்குது. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஃபோனையும் எடுத்து அவனுக்கு பஞ்சிங்க. அவனை சிரிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணுறான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லத்தா. எங்கே இருக்கீங்க? வீட்டில். அவங்க கிட்ட ஒன்று பேசணும் அத்தா. என்ன பேசணும்? அது எப்படி பேசுறதுன்னு தெரியல. சரி வை, நான் அங்கே வரேன். நீங்களுமா? என்ன சொன்ன? நீங்களுமாண்ணா? ஜியான் வந்தானா? ஆமாத்தா, இப்போ தான் வந்தாரு. என்ன பண்ணா? அது என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணலையே. என்னடி ஆச்சு உனக்கு? உன் பேச்சு சரியில்லை. என்ன பண்ணா? அது ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்கள் இது மாதிரி பேச சிரிச்சுக்கிட்டே அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐயோன்ட்டு உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. லிப்ஸையும் தொட்டு பார்க்குறீங்க. ரொம்ப குழப்பமாக இருக்குதுங்க. இப்போ ஆஃப்டர் டைம் ஜேகேவை வரான். அவங்க அம்மா வாசலில் தான் உட்காந்துருக்காங்க. ஜேகேவை பார்த்த கையோட அவன் லிப்ஸ்லலாம் ரத்தம் வந்திருக்கா. ஏன்டா சண்டை போடுறீங்க? சரியத்த வயனுங்க ரூமில் இருக்காடா. சரி நான் வரேன்ட்டு அப்படியே அவன் ரூமுக்கு தான் வரான்.
நீங்கள் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. உள்ளே வந்தவன் டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். அப்படியே நீங்கள் அவனை பாவமாக பார்க்குறீங்க. என்னாச்சு? அது அப்படியே நீங்கள் அவன் கையை தட்டி விட இன்னும் டைட்டாக போட்டுக்கிறான். அதான் சொல்லுவேன், சீட்டு உங்கள் பேர் தான் வந்துச்சு, ஆனால் ஜியானத்தான் இல்லை. என்ன பண்ணா? அது ஒன்றும் பண்ணல. கிஸ் பண்ணாரு. அப்போ நான் அவரை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அப்படியே இன்னும் சிரிக்கிறான். என்ன ஜெயிக்காதான், ஏன் சிரிக்கிறீங்க? அவனும் அவங்க ஃபேஸை கட் பண்ணிட்டு செம்மையை கிஸ் பண்ணுறான். அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தோட உச்சிக்கே போயிட்டீங்க. அப்படியே அதே ஷாக்கில் ஜேகே கண்ணையே பார்க்க அவன் கண்ணை மூடிக்கிட்டு செம்மையே கிஸ் பண்ணி அவங்க நாக்கை கடிக்கிறான். இப்போ தான் ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. டக்குன்னு தள்ளி விட்டுறீங்க. என்னத்தான் பண்ணீங்க? நீங்களே கிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லு, அதில் கல்யாணம் பண்ணிக்கிற அவனையா என்னையா? மயக்கம் வராத ஒரு குறை தான். அப்படியே நீங்கள் ரொம்ப டல்லாகிட்டீங்க. அழுகு தான் வருது. செம்மையாக தேம்பி அழுகுறீங்க. ஒய்யன் என்னாச்சு? ஏன் அழுகுற? இப்போ ஏன் அதை கிஸ் பண்ணீங்க? ஜியானா தானே கிஸ் பண்ணாரு, நீங்களும் கிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன் அதான் இப்படி பண்ணுறீங்க? என்னால் யாரை சூஸ் பண்ணுறதுனே தெரியலை. ரொம்ப கொல்லப்பத்தில் இருக்க. அப்படியே நீங்கள் அழுக. இப்போ டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜேகே தான் ஓப்பன் பண்ணுறான். ஜியான் தான் வந்து நிற்கிறான். 2 பேரும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவங்க கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் 2 பேரையும் பார்க்காம ரொம்ப அழுக. ஜியான் அப்படியே உங்கள் ஃபேஸில் உள்ள டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு, ஏய் கழுவாச்சி, இப்போ ஏன்டி அழுதுட்டு இருக்க? நீ பண்ணதான் அத்தான். இதுக்கு நீயே கிஸ் பண்ண. இப்போ ஜிகே அத்தானே கிஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன் என்னை போட்டு கொல்லப்படுறீங்கன்ட்டு செம்மையாக அழுக. 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இருக்கிற பொருள்லாம் எடுத்து அடிக்க. ஏய் பாருடி கருவாச்சி, அழுகாத, என்னை பாரு. அப்படியே நீங்கள் தேம்பிக்கிட்ட அவனை பார்க்க, அவனை யாரை பிடிக்கும்? என்ன பிடிக்குமா? அவனை பிடிக்குமா? எனக்கு தான் அவங்க 2 பேரையும் பிடிக்குமே. அப்புறம் என்னடி பிரச்சனை? என் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன அவங்க 2 பேரையும்னா? ஆமாண்டி, என் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்கள் பேசிட்டோண்டி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்க அவனு சிரிக்கிறான். ஜேகேயாத்தான் என்ன சொல்கிறாரு? ஜியானத்தான் எப்படி அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கும் நீ வேணும், அவனுக்கும் நீ வேணும், உனக்கும் நாங்கள் 2 பேரும் வேணும்ல. அப்புறம் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னா, இப்போ நானும் அவனும் கிஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஐயோ ஜியானத்தா, அது சொல்லலை. கல்யாணம் அம்மா அத்தை அப்பா அம்மாவெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அவனை ஒய்யி தானே. அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் அவனுக்கு 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெருசாக அவனுக்கு 2 பேரும் தனித்தனி ஆளுங்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. 2 பேரும் ஒன்றுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அப்படியே நீங்கள் அவனுங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இவனை ஒரு செகண்ட் பார்த்தா இவனை ஒரு செகண்ட் பார்க்குறீங்க. அவனுங்களுக்கு சிரிப்பாக தான் ஆகுது. ஏய் என்ன முடியாதா? கருவாச்சி ரொம்ப டென்ஷன் பண்ணாத, ஓகேன்னு சொல்லு. அனுச்சி ஆனத்தான் எப்படி பண்ண முடியும்? நீ மட்டும் ஓகே சொல்லன்னு வச்சியா, நானும் அவனும் எல்லாத்தையும் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அப்படி என்னடி ஓகே சொல்ல. ஆனால் எப்படி முடியும்? ஏய் ஜெயவெல்லாம் செட் ஆக மாட்டா. நீ கையை பொடி. கையவா? எதுக்குண்ணா நானும் அவனும் இப்போ எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. இல்லை வேணாம், எனக்கு ஓகே தான். அப்படியே நீங்கள் வருமா போய் நிற்க 2 பேரும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் பாலுவயன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீ குழம்பாதடி. அப்படியே ஜியானோ உங்களை ஃபேஸை கப் பண்ணிடு. கருவாச்சி, நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம். ஓ மேலே ப்ராமிஸ்டி. உண்மையாக சண்டை போடக்கூடாது. போட மாட்டோண்டி, உனக்கு தானே. அதான் பயமாக இருக்கு. அம்மா ஒத்துக்காடி. அதெல்லாம் ஒத்துக்குவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. சரி ஒரு கிஸ் கொடு. இல்லை நான்லாம் தட மாட்டேன். அவன்கிட்ட ஆல்ரெடி பெர்மிஷன் கேட்டான்ட்டு
அப்படியும் பிடிச்சி கிஸ் பண்ணுறா. ஜியான் கொஞ்ச நாள் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, ஜேகே அத்தா வேணாம், கிட்ட வராதீங்க. அவன் கிஸ் பண்ணும்போது மட்டும் ஆகிட்டல்ல, இப்போ எனக்கும் கிஸ் வேணும். அதான் அப்படியே இவனும் பிடிச்சி கிஸ் பண்ண கொஞ்ச நேரம் ஆகுது. 3 பேரும் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவனுங்களாம் போய்தானுங்க. அவங்க வீட்லேயும் சொல்லி உங்கள் வீட்லேயும் சொல்லி ஆஃப்டர் டைம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தீங்க. என்ன சொன்னால் என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம தானே வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனுங்களுக்கும் உங்களுக்கும் ஆஃப்டர் டைம் மேரேஜும் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேவை ஜான் எடுத்துக்கிட்டான், ஃபர்ஸ்ட் நைட்டை ஜேகே எடுத்துக்கிட்டான். அவனுங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை இல்லை. அவனுங்களுக்கும் நீங்கள் வேணும், உங்களுக்கும் அவனுங்க 2 பேரும் வேணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கோம். ஸோ அப்படியே ப்ரீத் பண்ண படுக்க இப்போ ஜியானும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். 2 பேரும் கை வைத்து உங்களால் தாங்க முடியல. பெட்ஷீட் கொள்ள ஒருத்தவன் ஒரு சீக்ஸு, இவன் இந்த சீக்ஸுன்ட்டு கிஸ் பண்ணா மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. 9 மந்த்துக்கு அப்புறம் ட்வின் பேபி தாங்க. அதே மாதிரி ஜியான் ஜேகே மாதிரியே பாய் பேபி தான். என்ன இவங்களையும் வச்சு சமாளிக்கணுமான்ட்டு அப்படியே நீங்கள் ஜேகே ஜியானையும் பார்க்க ரொம்ப ப்ரௌடாக உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடி என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை ஜியானத்தான். ஒன்றும் இல்லையா? ஆஹா. இப்போ என்னடி நினச்ச? இவனுங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்க முடியலை, இதில் இவங்க 2 தானே நினச்ச? ஆமாம் ஜியானத்தா, என்னால் உங்கள் 2 பேரையும் வச்சு சமாளிக்க முடியல. டேல நீங்கள், நைட்டில் ஜேகே அத்தா, என்ன பண்ணுறது? அதுதாண்டி சொல்கிறேன். நான் என் ஐயான்னு எடுத்துக்கிறேன், அவன் ஐயான்னு எடுத்துக்குவான். நாங்கள் பார்த்துக்குறோண்டி. 2 பேரும் உங்கள் ஃபோயில் கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் 2 பேரையும் பார்க்குறீங்க. உண்மை தானே? இன்னும் தொல்லை பண்ண மாட்டீங்க தானே? அப்படி சொன்னான். என்ன ஜேகே அத்தா, கேர்ள் பேபிக்கு ரெடி பண்ண வேணாம்? எதா திரும்பியுமா? என்னால் முடியாது, என்னை ஹாஸ்பிட்டலே விட்டுறீங்கன்ட்டு சினுங்குறீங்க. அவனுங்க சிரிச்சுக்கிட்டே உங்களை பாட்டு எடுக்காங்க. ஸோ நீங்கள் ஜேகே ஜியானு உங்கள் 2 குழந்தைங்கன்ட்டு ரொம்ப ஜாலியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை என் பண்ணுறேன்டா. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்கடா. என்ன பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.